சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். பொதுவாக பிறந்த நாள் மற்றும் முக்கிய பண்டிகை நாட்களில் நடிகர் ரஜினிகாந்த் தன்னை காண வரும் ரசிகர்களுக்கு காட்சி கொடுத்து வாழ்த்து தெரிவிப்பது வழக்கம். அதுபோலவே தை திருநாளாம் பொங்கல் திருநாளை ஒட்டி பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான ரசிகர்கள் நடிகர் ரஜினியை காண சென்னை போயஸ் கார்டனில் உள்ள அவரது வீட்டின் முன்பு கூடியிருந்தனர். ரஜினியின் தரிசனம் கிடைக்காதா என்ற ஏக்கத்தில் ரசிகர்கள் அவரது வீட்டு வாசலையே எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்க பொங்கல் வாழ்த்துடன் ரஜினியின் வீட்டு வாசலில் போடப்பட்ட கோலத்தை ரசிகர்கள் மிதிக்க கூடாது என்பதற்காக சுமார் 20 அடிக்கு கயிறு கட்டப்பட்டிருந்தது. அதனால் ரசிகர்கள் ரஜினியின் பக்கத்து வீட்டு வாசலை ஆக்கிரமித்திருந்ததாக தெரிகிறது. அது மட்டுமின்றி ஆண்டவன் மனமிறங்க வேண்டும் என்பதற்காக வழக்கம் போல் ரசிகர்கள் தலைவா வெளியே வா தலைவா என கூச்சலிட்டவாறே இருந்துள்ளனர். ரசிகர்களின் இந்த அறைகூவல் ரஜினியை மனமிறங்க வைப்பதற்குள் நல்ல நாள் பெருநாள் அதுவுமா வீட்டின் வாயிலில் ரஜினி ரசிகர்களின் கோஷமும் கூச்சலும் காதுகளை பிளந்ததால் பக்கத்து வீட்டின் உரிமையாளருக்கு கோபத்தை வரவழைக்க கேட்டை திறந்து கொண்டு வெளியே வந்தார். ஆவேசத்துடன் வெளியே வந்து பாதுகாவலர்களுடன் வாக்குவாதம் செய்த மூதாட்டி ரஜினி ரசிகர்கள் என்றால் அவரது வீட்டின் கேட்டை திறந்து உள்ளே விடுங்கள், என் வீட்டு வாசலில் நின்று கூச்சலிடுவதா என கொந்தளித்தார். தன்னால் நிம்மதியாக இறைவனை வேண்டக்கூட முடியவில்லை என்றவர் ஒவ்வொரு பண்டிகைக்கும் இதே நிலையே நீடிப்பதாகவும் வெறுத்து போய்விட்டதாகவும் ஆதங்கப்பட்டார். மேலும் ரஜினியை காண வரும் ரசிகர்களால் அத்தெருவில் உள்ள அத்துணை வீட்டு வாசிகளும் அவதிக்கு ஆளாவதாகவும் அவர் சீறினார். ஏர்லி மார்னிங் அந்த பண்டிகை இந்த மாதிரி கூட்டம் போட்டு ப்ரே பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. ரஜினியை காண வரும் ரசிகர்களுக்கு அவரது வீட்டிலேயே இடம் ஏற்பாடு செய்வதற்கு மாறாக சாலையில் நிற்க வைத்து எங்களை இன்னலுக்கு ஆளாக்குவதா என பாதுகாவலர்களிடம் ஆவேசமானவர் போகிற போக்கில் செய்தியாளர்கள் மீதும் வெறுப்பை கொட்டிச் சென்றார் மூதாட்டி. உங்களுக்கு ஒரு 2 பைட் கிடைக்கணும். சூப்பர் ஸ்டார் வீட்ல இருந்து பைட் பாய்ஸ் கார்டன் ரெசிடென்ஸ். அத்தோடு தனது வீட்டு காவலாளியை அழைத்து யாரும் இந்த கேட்டின் முன் வரக்கூடாது என கட்டளை விதித்தார் மூதாட்டி. இந்த கலேபரங்களுக்கு இடையே வீட்டில் இருந்து வெளியே வந்த நடிகர் ரஜினிகாந்த் ரசிகர்கள் முன்பு கையசைத்து பொங்கல் வாழ்த்து தெரிவிக்க ரஜினியை பார்த்த ஆனந்தத்தில் ரசிகர்கள் மீண்டும் கூச்சலிட அப்பகுதியே அதகளமானது. கடைசியில் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் ரஜினி ரசிகர்களுக்கு வாழ்க்கையின் தத்துவத்தை தனது பொங்கல் செய்தியாக கூறி சென்றார். வாழ்க்கையில ஒழுக்கம், சிந்தனையில நேர்மை இருந்தாலும் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.